வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கருணைக்கிழங்கு பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். சூப்பராக உப்பு மிளகாத்தூள் பூண்டெல்லாம் போட்டு வறுக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு நல்லா கட்டமாக ஒரே ஈவன் சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் விட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைங்க. அது நல்லா வெந்த பிறகு நீங்கள் வந்து அமுக்கி பாருங்கள், உங்களுக்கு வெந்திருக்கும் தெரியும். உங்களுக்கு அமுக்கி பார்த்தாலும் கத்தி வச்சு குத்தி பார்த்தா தெரியும். வெந்த பிறகு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் நம்ம உப்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த காய் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார், ரசம், கீரை கடையல், தயிர் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. காரக்குழம்பு தவிர்த்து மற்ற மாதிரி இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கடாயில் ஒரு ரெண்டு குழியக்கான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு முழு பூண்டை நல்லா பல்லாக எடுத்து தோலோடு தட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ அந்த பருப்பு செவந்த பிறகு கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்காக நான் உப்பு தான் போட போகிறேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியே வரட்டும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம அம்மா அப்பா காலத்தில் வந்து அப்போ அடிக்கடி இதை செய்வாங்க. பொடி மாஸ் அடிக்கடி செய்வாங்க, ரொம்பவே செய்வாங்க. உருளைக்கிழங்கும் இதே போலவே செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். கீரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு பிடிக்காது, தொண்டையில் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், கையெல்லாம் நமிச்சு எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தாங்க நம்ம புளிச்சாறு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாக்கா அந்த நமிச்செல்லாம் இருக்காது. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டேன். நீங்கள் வெங்காயம் போட்டாலே உப்பு போட்டாலே உங்களுக்கு வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிறோம் குழம்பு மிளகாய் தூள், அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. டேரெக்டாகவே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சிருக்க கருணைக்கிழங்கு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு குழஞ்சு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து நெசுக்குன்னா அப்படியே அமுங்கணும். ஒரு கருணைக்கிழங்கு அந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, ரொம்ப பெரிய மசாலாலாம் எதுவுமே இல்லைங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு, கடுகு, சீரகம், இவ்வளோ தான். உப்பு, மிளகாய் தூள், அவ்வளோதான். எல்லாம் வதங்கின பிறகு இதை எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நீங்கள் திருப்பி சிம்மில் வச்சு திருப்பி கலந்து விடுங்க. செம்மையாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்ய சொல்லதாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கனாக்கா செவந்துடும், ஆனால் அது கிறிஸ்பினஸ் இருக்கவே இருக்காது. நான் ரொம்பவே சிம்மில் வச்சு செய்யல எனக்கு சூப்பராக வந்தது. இது வந்து சுட சாதத்துக்கு நல்ல தயிரோ இல்லை ரசமோ சாம்பாரோ விட்டு சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கருணைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணுவாங்க, தவா ஃப்ரை தான் பண்ணுவாங்க, இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான சைட் டிஷ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.